எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் வந்து பிரெட் சாட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சாட் ரெசிபி. வீட்டிலே ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்து இந்த சாட் ரெசிபி நம்ம பண்ணிடலாம். சாயந்தரத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த சாட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பிரெட் மேலே போட போகிறோம். இந்த மசாலாவை, தக்காளி, கொத்தமல்லி, வறுத்த கிரவுண்ட்நட், சாட் மசாலா, அப்புறம் புளி தண்ணி, தக்காளி சாஸ், அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் சட்னி, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, புளி, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச க்ரீன் சட்னி, லெமன் ஜூஸு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணிட்டேன். சேவ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பிரெட் மேலே போடுற முக்கியமான மசாலா ரெடி அப்படின்ற அர்த்தம். சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி அடுக்க போகிறேன். மேலே வந்து டொமேட்டோ சாஸும் க்ரீன் சட்னியும் கொஞ்சம் சாட் மசாலாவும் தூவிருக்கேன். இதுக்கு மேலே இந்த பொட்டேட்டோ மசாலா வைக்கிறேன். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஆனியன், கொத்தமல்லி, சேவை, வறுத்த கிரவுண்ட்நட் ஃபினிஷ் பண்ண மேலே லைட்டாக சாஸ் ஊற்றிக்கிறேன். அப்புறம் புதினா சட்னி. சாலதாங்க பிரெட் சாட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க செம்ம டேஸ்டியாக இருக்கு இல்லையா? இதை வந்து அப்படியே நீங்கள் பிரெட் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதாக செம்ம டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். சரிங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.